30 டிசம்பர் 2025 கிறிஸ்து பிறப்பின் கிழமையின் 6ஆம் நாள். நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வசனங்கள் 36-40 முடிய. ஆசேர் குலத்தை சேர்ந்த மானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, வருடத்தின் 2வது கடைசி நாளில் இன்று தாயாம் திரு அவை நற்செய்தியின் வாசகத்தின் வழியாக ஆசேர் குலத்தை சார்ந்த மானுவேலின் மகள் அன்னா என்னும் இறைவாக்கினரை நமக்கு எடுத்துக்காட்டாக அளிக்கிறார்கள். இவர் முதியவராக இருந்தும் ஆலயத்தை விடாமல் நோன்பிலும் கோயிலை விட்டு நீங்காமல் அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தும் இறைவனுக்காக காத்திருப்பதில் ஆர்வம் காட்டியவர். அவருடைய காத்திருப்பும் எதிர்பார்ப்புக்கும் என்று இறைவனளித்த மாபெரும் கொடைதான் தன்னுடைய மகனுடைய பிரசன்னம். இறைமகன் இயேசுவை கோயிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க வந்த அந்த நேரத்தில் இந்த 84 ஆண்டுகள் காத்திருந்த பெண்மணியும் ஆண்டவரை அவள் சந்திக்கின்றார். இவளிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள்: விடாமுயற்சியுடன் செபிப்பது. வாழ்க்கையில் பல நேரங்களில் சோதனைகள் வருகின்ற பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். வாழ்க்கையில் ஏற்பட்ட பலவிதமான கசப்பு அனுபவத்தினால், தோல்வியினால், இழப்பினால் ஜெபம் செய்வதையே நாம் பிடிக்காமல் மறந்து விடுகிறோம். ஆனால் அன்னா தன்னுடைய வாழ்க்கையில் இழந்த எல்லரை வாழ்க்கையை பற்றி பொருட்படுத்தாமல் ஆலயத்திலேயே முழுமையாக இருந்து இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தவள். அவளிடத்திலும் சிமியோனை போன்று ஆவிக்குரிய பார்வையானது இருந்தது. அந்த ஆவிக்குரிய பார்வையில் எத்தனையோ மக்கள் வந்து போயும் இருக்கின்ற எருசலேம் தேவாலயத்தில் சரியான விதத்தில் மெஸ்ஸியாவை கண்டெடுக்கின்றார். ஆவியால் தூண்ட பெற்று இயேசுவை அவர் காணுகின்றார். இயேசு தன்னுடைய மலைப்பொழிவில் ஒரு இடத்தில் குறிப்பிடுவார்: உள்ளத்தில் தூய்மையுள்ளவர்கள் பேறு பெற்றோர், என அவர்கள் கடவுளை காண்பார்கள். தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய உள்ளத்தை அவள் தூய்மையாக வைத்ததன் காரணமாகவும் இடைவிடாத ஜெபத்திலும் தவத்திலும் மூழ்கி இருந்ததினாலும் அவருடைய கண்களுக்கு இறைமகன் ஒரு புதிய ஒளியை தன்னுடைய பிறப்பின் மூலமாக அளித்திருக்கின்ற அவருடைய பிரசன்னத்தையும் அளிக்கின்றார். இதன் மூலமாக அன்னா நற்செய்தி அறிவிக்கின்ற பணியில் ஈடுபடுகின்றார். ஆண்டருடைய உயிர்ப்பை மகதலை மரியா எவ்வாறு அனைவருக்கு எடுத்து சென்றாலும் அதே போன்று இங்கு ஆண்டருடைய பிறப்பை மற்றொரு பெண்மணி அன்னா அவர்கள் அனைவருக்கும் எடுத்து சொல்கிறார். அங்கு வந்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார் என்பது இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய வரிகளாக இருக்கிறது. ஆக இன்று நாம் அன்னாவை போன்று ஆண்டவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து காத்திருப்பதையும் எதிர்பார்ப்பதையும் நாம் மேற்கொள்ள, அதுவும் இறைவனுக்காக காத்திருப்பதும் இறைவனுடைய வல்லசைகள் நம்மில் நிறைவேறும், அவருடைய வாக்குறுதி நிறைவேறும் என்று எதிர்பார்க்கின்ற ஒரு குணத்தை, இதயத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். காலம் எடுக்கலாம், ஆனால் இறைவன் நிச்சயமாக தன்னுடைய வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவார். நம்முடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் அவர் கேட்பார். மேலும் இந்த நற்செய்தியில் வயதானவர்களின் மதிப்பை பற்றி லூக்கா நற்செய்தியில் குறிப்பிடுகின்றார். வயதானவர்கள் அனுபவத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கியிருப்பவர்கள்.
அவர்களுடைய ஞானத்தினுடைய ஊற்றுக்கள் இன்று நம்முடைய இளைய தலைமுறையை பலவிதத்தில் நல்வழிப்படுத்தும். சிமியோன் ஒருபுறத்தில் வயது முதிர்ந்தவராயும் அண்ணா மற்றொரு புறத்தில் வயது முதிர்ந்தவராக இருந்தும் கூட ஆவியினால் தூண்டப்பெற்று இறைவனுடைய ஒளியை இந்த உலகிற்கு எடுத்து செல்கின்ற சாட்சிகளாக இவர்கள் இருவரும் திகழ்கிறார்கள். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற முதியவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள், அவர்களால் இறைவனுடைய ஆசை நமக்கு எப்பொழுதுமே பெறப்படும் என்று நாம் நம்ப வேண்டும். நாசரேத்துடைய வாழ்க்கையையும் இன்றைய நற்செய்தி இறுதி வரிகளில் நாம் பார்க்கின்றோம். இயேசு அவர்களுடன் சென்று ஞானத்திலால் நிறைந்து வலிமை பெற்று கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்கின்றார். ஒரு சாதாரண மனிதரை போன்று சாதாரண குடும்பத்தில் தன்னுடைய சாதாரணமான வாழ்க்கையை இறைவன் மேற்கொள்வதை இன்றைய நற்செய்தி வாசகத்துடைய இறுதி வரைகளாக நாம் பார்க்கின்றோம். ஆகவே நாம் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, இறைவனிடத்தில் இடைவிடாது ஜெபிக்கின்ற பொழுது, இறைவனுக்காக காத்திருக்கின்ற பொழுது அவருடைய வாக்குறுதிகள் நமக்கு நிறைவேறும் என்று நம்பி நம்முடைய சாதாரணமான வாழ்க்கையை இறைவனுடைய பிரசன்னத்திலும் ஆண்டுடைய வலிமை பெற்று ஞானத்தால் நாம் வாழ வேண்டும். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாக. இன்றைய நாளில் அண்ணாவை ஒரு உதாரணமாக எடுத்து இறைவன் மீது அன்பை பொழிந்து இறைவனை இறுகமாக பற்றி கொண்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு நாட்களுடைய ஒவ்வொரு திட்டங்களை நாம் நிறைவேற்ற தூய ஆவியாருடைய வலிமை பெறுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். மன்றாடுவோமாக. அன்புள்ள இயேசுவை, இந்த நாள் எங்கள் அனைவருக்கும் கொடையாக அளித்தீரை. உம்மை போற்றுகின்றோம், வாழ்த்துகின்றோம், ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்று இறைவாக்கினர் அண்ணாவின் வழியாக எங்களுக்கு தந்த அழகான நாளுக்காக, இந்த மறைவுரை சிந்தனைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அண்ணா எவ்வாறு தன் வாழ்நாள் முழுவதும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் வருகைக்காக காத்திருந்தாரோ, அவ்வாறே நாங்கள் இந்த புதிய நாளில் உமது பிரசன்னத்திற்காக காத்திருக்க எங்களுக்கு அருள் தாரும். உலகத்தின் சலசலப்புக்கு மத்தியிலும் அமைதியான செபத்தின் வழியாக குரலை கேட்கின்ற இதயத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நபரிலும், ஒவ்வொரு சாதாரண நிகழ்விலும் உம்முடைய முகத்தை காணும் ஆவிக்குரிய பார்வையை எங்களுக்கு தாரும். அண்ணா தன் வாயில் துயரங்களை உமக்கு அர்ப்பணித்த பொழுது நீர் அவருக்கு பேரின்பத்தையே அளித்தீரே. அதுபோல எங்கள் கவலையும் சவால்களையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். அவற்றை உமது ஆசீர்வாதங்களாக மாற்றியறலும். உம்மை பற்றி மற்றவர்களை பகிர்ந்து கொள்ள அண்ணா கொண்ட அதே ஆர்வத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் சொல்லாலும் செயலாலும் உம்முடைய அன்பை உலகிற்கு பிரதிபலிக்கும் நற்செய்தியாளராக எங்களை மாற்றியறலும். இந்த 2025 இறுதி நாட்களில் எங்களை வழி நடத்தி வந்த உம்முடைய கரத்திற்காக நன்றி கூறி, இந்த புதிய நாளில் முழுவதும் இந்த கிருபையும் சமாதானம் எங்களோடு இருப்பதாக. நாசரேத்தில் வளர்ந்த குழந்தை இயேசுவை போல நாங்களும் ஞானத்திலும் அருளும் அன்பிலும் வளர இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்தலும். இன்று நாங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேண்டுதலை நிறைவேற்றியறலும். இன்று நாங்கள் உம்மிடத்து வைக்கின்ற ஒவ்வொரு நபர்களை ஆசீர்வதித்தலும். எங்கள் அனைவரையும் அன்பினால் நிரப்பி உடல் உள்ள ஆன்ம சுகத்தை தந்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்தியறலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.